இந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல் சரியான விருப்பம், ஒரு அமல் சரியான விருப்பம். இந்த மாசத்துல அந்த அமலை படிச்சு கொள்வோம். அபூதாவூத் ஷரீஃப்ல வர ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள்ட்ட வந்து சொன்னாங்க, இந்த தலைப்பை கொஞ்சம் கவனமா கேளுங்க சகோதரர்களே, இன்னைக்கு இந்த உம்மத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு சோதனை இது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் சஹாபாக்கள் கிட்ட வந்து அபூதாவூத்ல வர ஹதீஸ், لا يبلغن أحد منكم عن أحد شيئا من أصحابي فإني أحب أن أخرج إليهم وأنا سليم الصدر. அல்லாஹ்வுக்காக வேண்டி இதுக்கு பின்னால உங்கள யாரும் என்னுடைய சஹாபாக்களை பத்தி வந்து குறை சொல்லாதீங்க. ஏண்டா அவங்க எல்லாரையும் பார்க்க போக்குல எனக்கு நல்லெண்ணத்தோட பாக்குறது தான் மிச்சம் விருப்பம் என்று சொன்னாங்க சொல்லலாதி. அடுத்தவங்களோட குறை பேசுறது, அடுத்தவங்களோட ஊத்தபாலிகளை பப்ளிக் பண்றது. மேலாம் நல்லாவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல சூரத்து நூறுன்ற ஒரு சூறா 21வது வசனத்திற்கு பாருங்க. ஏண்டே மகனுடைய சீக்ரெட் எங்களுக்கு தானே தெரியும், மொத்தத்தோட ரகசியம் அவங்களுக்கு தானே தெரியும். இந்த ஆயத்தை பாருங்க. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஅய்தீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். கியாமத்துடைய நாளையில உங்களோட நாக்கு, உங்களோட கை, உங்களோட கால் நீங்க செஞ்ச எல்லாத்தையும் எல்லாத்த முன்னுக்கும் பகிரங்கமாக சொல்லி காட்டும். சும்மா யோசிச்சு பாருங்க, 4 பேருக்கு முன்னுக்கு அல்ல, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்துல யாரு கடைசியாக வர இருக்கிறாங்களோ எல்லாத்த முன்னுக்கும் ஏண்ட முழு உடல் உறுப்பும் நாங்க செஞ்ச அத்துணையையும் பகிரங்கமாக சொல்லி காட்டும். அப்பதான் எங்களை பார்த்து நல்லவங்க சொன்னவங்க, ஹாஜியார்னு சொன்னவங்க, தலைவர் சொன்னவங்க, நல்ல மனுஷன் சொன்னவங்களுக்கு எங்களோட ஊத்தபாரி எல்லாம் விளங்கும். அடுத்த பாருங்க, அது குர்ஆன்ல ஹாமீம் சஜ்தால வருகிறது. ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் ஸம்உஹும். இந்த மனிதர்கள் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கிட்ட வந்தால் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காது, வஅப்சாருஹும் அவர்களுடைய கண், வஜுலூதுஹும் அவர்களுடைய தோல், பிமா கானூ யஅமலூன் அவங்க செஞ்சதை எல்லாத்தையும் சொல்லி காட்டும். தோல் பேசும். அப்ப மனுஷன் சொல்லுவான், வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹித்தும் அலைனா. ஏப்பா எங்களை இந்த முன்னுக்கு எல்லாத்த முன்னுக்கும் சொல்லி காட்டி கொடுத்து கேவலப்படுத்திட்டீங்கன்னு மனுஷன் சண்டத்தோலை பார்த்தே சொல்லுவானா. சண்டத்தோலை பார்த்து எங்கட ரகசியம் எல்லாம் எவ்வளவு அவிஞ்ச ரகசியம் சகோதரர்களே. இது எல்லாட முன்னுக்கும் திறந்துட்டா அப்ப மனுஷன் கேட்பானா, இந்த தோலை பார்த்து ஏன் என்ன எல்லாட முன்னுக்கும் சொல்லி கேவலப்படுத்தினாய்? அப்ப அந்த தோல் சொல்லுமாம், அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. எல்லாத்தையும் பேச வச்சா அல்லாஹ் எங்களையும் பேச வச்சுட்டான். நாங்க பேசல விரும்பி. அடுத்த ஆயத்தை பாருங்க. யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. நாங்க இந்த உலகத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நடந்தோமோ அத்துணை இடங்களும் பூமிகளும் நானும் நீங்களும் செஞ்ச பாவங்களை சொல்லி காட்டும். குர்ஆன் எத்தனை இடத்துல வருகிறது? சூரா யாசீன்ல அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். உங்களோட வாய்க்கு பூட்டு போடுறேன். பூட்டுன்னா இந்த ஆட்வேலிங்கிற பூட்டு அல்ல, அந்த பூட்டு அல்ல. அல்லாஹ் பேசுற சத்திய கலட்டி எடுத்துடுவான். உங்களோட வாய்க்கு பூட்ட போடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம் உங்களோட கை எங்களோட பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் உங்களோட கால் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். சும்மா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஆள் நானா இருந்தா, நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த கேவலத்தில இருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு அமல் தான் இந்த உலகத்தில். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏண்டையும் மகளையும் ரகசியத்தை எல்லாத்த முன்னுக்கும் சொல்லாம மறைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு அமல் தான் அல்லாஹ் செய்கிறான். ஒரே ஒரு அமல் தான். அந்த அமல் தான் அருமை நாயகம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, லா யஸ்தரு முஃமினும் முஃமினன் ஃபித் துன்யா இல்லா ஸதரஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. நீங்க இந்த உலகத்துல அடுத்த முஸ்லிம்ல குறைய மறைங்க, இந்த உலகத்திலேயும் ஆখিরাத்திலும் அல்லாஹ்வோட குறைய மறைப்பான். அடுத்தவண்ட பலாயாக்களுக்கு நான் சுத்தவாளியா? அடுத்தவண்ட ஊத்தபாலியா பப்ளிசிட்டி பண்றதுக்கு நான் நல்ல மனுஷனா? சோதனையில பெரியார்களே, நான் எனக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன். இந்த உலகத்துல யார் யாருடைய குறையெல்லாம் பேசுறோமோ அவங்கள்ட்ட நலவே இல்லையா?
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அவங்களோட கூட்டாளிமாரோட ரோட்ல நடந்து போறாங்க. ஒரு நாய் வந்து செத்தீங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். ஒரு நாய் வந்து செத்தீங்க, மிச்ச நாளைக்கு வந்து செத்தது, எல்லாரும் மூக்க பத்தினாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பாரு இந்த நாயோட வயிறு எவ்வளவு நதி சவிஞ்சு போயிட்டீங்க. இன்னத்தர் சொன்னாரு, பாரு இந்த நாயோட கண் ரெண்டும் அவிஞ்சு புழுவடியுது. இன்னத்தர் சொன்னாரு, பௌரு வெடிச்சு புழுவடியுது. இன்னத்தர் சொன்னாரு, காது வெடிச்சு புழுவடியுது. இது எல்லாம் நாயோட குறையத்தான் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாருங்களேன் நாயோட பல்லு எவ்வளவு இல்லையாயி படிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் சுத்தி சுத்தி சொல்றீங்களே, ஒருத்தனுக்கு நாயோட வெள்ள பல்லு வேறங்களே, இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்களே. மா அசத்த பயாவ அஸ்னானி, இந்த நாயோட பல்ல பாருங்களேன் எவ்வளவு வெள்ளையாகி. இப்படி சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் யாருடைய மானங்கள் இந்த உலகத்துல வாங்கப்பட்டிருக்கோ சந்தோஷப்படுங்க. உங்களோட மானத்தை வாங்கின உங்களோட மானம் எல்லா இடமும் பறக்க போகுது.